கிட்ட எனக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்டீங்கன்னு கேட்டுட்டே இருந்தேன். அப்போ விஜய் சார் வந்து திடீர்னு எதாச்சியாக என்னைய பார்த்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நீங்கள் தர்பார் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இன்றைக்கி நீங்கள் ஒரு திருநங்கையாக இருந்து இவ்வளோ நீங்கள் சாதிச்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ இதை பார்த்து யாராவது உங்களை நெகட்டிவாக ஏதாவது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். நான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான செலிபிரிட்டி தாங்க நம்ம மீட் பண்ண போகிறோம். ஆமாங்க, ஆர்டிஸ்ட் ஜீவா சுப்ரமணியம். அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிவான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று தொடங்கலாம். சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை பார்த்ததில் நான் ரொம்ப ஹாப்பியாக நான் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இவங்களை கண்டிப்பாக யாருமே மறக்க முடியாது. தர்மதுரையில் ஆக்டர் விஜய் சேதுபதி சாரோட இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தது ஆக்சுவலாக நான் ஸ்க்ரீனில் பார்த்தது இன்றைக்கி நேரில் நான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ சொல்லுங்கள், உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு சில வார்த்தை. என்னை பற்றி சொல்லணும்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, திறந்த புத்தகம் தான். என் லைஃப் சோஷியல் மீடியாவில் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய பேர் ஜீவா சுப்ரமணியம். சொந்த ஊர் சிவகாசி பக்கத்தில் இருக்கிற அம்மையார்பட்டி. நான் சென்னையில் தான் இருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட், மேக்கப் அசிஸ்டண்ட், டான்ஸர் அண்ட் காஸ்டியூம் டிசைனர், இப்போது ஆர்டிஸ்ட்டாக உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன். அண்ட் இப்போது நான் மாடலாக தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ராமநாதபுரம் வந்திருக்கேன். அவங்க எல்லாம் பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே மேம், இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்தீங்க? எனக்கு குழந்தையிலேருந்தே ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கணும்னு எனக்கு ஆசை. எனக்கு சுஜாதா மேடம்னா ரொம்ப பிடிக்கும், ராதிகா மேடம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ஹீரோயினாக பண்ணதை விட அம்மாவா அக்காவா அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் சுஜாதா மேடம் பண்ண படம் பார்த்திங்கன்னா விதின்னு ஒரு படம். அதில் வக்கீலாக பண்ணியிருப்பாங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவங்களுடைய அந்த ஆக்டிங் ஆகட்டும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவங்க அந்த ஃபீலிங் ஆகட்டும், எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்குமே எனக்கு அந்த படம் ஒரு புத்தகம் மாதிரி, எனக்கு ஒரு லைஃப், ஒரு ஸ்கூல் மாதிரி எனக்கு அந்த கதை ஸோ அவங்கள பார்த்து தான் எனக்கு நடிக்கணும்னு ஆசை. ஆனால் நான் ஒரு திருநங்கைன்றது எனக்கே தெரியாது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெரிய வந்தது. ஸோ அப்புறம் பரவாயில்ல, இது நடிப்புக்கு தொழிலுக்கு என்ன ஜெண்டர் ஒரு தடை கிடையாது, நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இது எந்த அளவுக்கு இம்பாசிபிள்னு எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்தடுத்து நம்பிக்கை மட்டும் பிடிச்சி போயிட்டே இருந்தேன். ஸோ அன்னைக்கு நான் விதைச்ச அந்த நம்பிக்கை இன்னைக்கு துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. சில படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ தர்மதுரை படத்தில் நீங்கள் விஜய் சேதுபதி சாரோட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி அந்த சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? அண்ணாவோட படத்தில் ஒர்க் பண்ணது என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது சென்னையில் 2016ஆம் ஆண்டு வெள்ளம் வந்தது. ஸோ அப்போ சென்னையை விட்டே காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தர்மதுரை படத்தில் மேக்கப் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு கால் பண்ணாங்க. அப்போ எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதில் எனக்கு ராதிகாம்மா நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ராதிகாம்மானா ஆல்ரெடி உயிர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சொன்ன உடனே சரி, கடைசியாக அம்மாவை பார்த்துட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அம்மாவை பார்க்கறதுக்காக அங்கே போனால் டைரக்டர் சார் கூப்பிட்டு, இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு என்னை கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நிஜமாகவே எனக்கு ஒரு கதாபாத்திரம் இருந்தது. தென்காசியில் தான் ஷூட் போச்சு 15 நாள். என் லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் அதை மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லாமல் சினு ராமசாமி அண்ணா, அவர் தான் இருட்டில் இருந்த என்னுடைய வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு இதுதான் உலகம் அப்படின்னு என்னுடைய கனவுகளுக்கு வண்ணங்கள் தீட்டி என் எண்ணங்களை நனவாக்குனவர் சீனு ராமசாமி அண்ணா. ஸோ அதில் விஜய் சேதுபதி அண்ணாவும் ஒரு பார்ட்டாக இருந்தார் அந்த படத்தில். ஓகே மேம், நெக்ஸ்ட்டு சொல்லவே வேணாம், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரோட நீங்கள் தர்பார் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். தர்பாரில் எனக்கு கிடைக்கும்னு எனக்கு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா சர்க்காரில் ஒர்க் பண்ண போனப்போ நடந்த ஒரு சின்ன இன்சிடெண்ட் தான். நான் அதை அவர்கிட்ட எனக்கு ஏன் வாய்ப்பு தர மாட்டீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ விஜய் சார் திடீர்னு எதாச்சியாக என்னைய பார்த்து இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஏன்னா இவர் என்னை கூப்பிடுறாருன்ட்டு போனால் ஃபஸ்ட்டு நான் பார்க்கல, வேறு யாரோ நினச்சி போயிட்டே இருந்தேன். ஏன்னா விஜய் சார் சத்தமாக கூப்பிட மாட்டார், மெதுவாக தான் பேசுவார். சத்தமாக வேறு யாரோ கூப்பிட்டாங்க, நான் போயிட்டே இருந்தேன். அப்போது டேனியல் பாலாஜி அண்ணா, ஏய் யார் கூப்பிட்றாங்கன்னு திரும்பி பாரு அப்படி சொன்னாங்க. திரும்பி பார்த்தா விஜய் சார். எனக்கு ரொம்ப ஷாக்கிங், அந்த சந்தோஷமாக இருந்ததுன்னா அவரோட தீவிரமான ஃபேன் வேறு.
போனவொடனே எப்படி இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்னா, ஷார்ட் ஃபிலிம்லாம் பார்த்தேன், ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, தர்மதுரை கூட பார்த்தேன், நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் அப்படின்னு. இப்போ என்னென்னா மேக்கப் அசிஸ்டண்ட்டாக வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா நடிக்க இன்னும் வாய்ப்பு எதுவும் சரியாக கிடைக்கல அப்படின்னு. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது முருகதாஸ் சார் அவங்க டீம் எல்லோரும் பார்த்தாங்க. அப்போது என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அதுலேருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தது. திடீர்னு எனக்கு தர்பாரில் அந்த வாய்ப்பு கூப்பிட்டு கொடுத்தாங்க. நான் ரஜினி சாரோட ஸ்க்ரீனில் வந்து ஸ்பேஸ் ஷேர் பண்ணது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 20 வருஷமாக 25 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து ஸ்பேஸ் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு அந்த கிடச்சது வந்து ரொம்ப பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்டும் அது. இப்போ வந்து நீங்கள் ஒரு திருநங்கையாக இருந்து இன்றைக்கி ஒரு வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க? அதாவது நல்லதாகவும் இருக்கட்டும் இல்லை கெட்டதாகவும் இருக்கட்டும், அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் எதையுமே வந்து கேர் பண்ணுறதில்ல. நான் கரெக்டாக இருக்கேன். அடுத்தவங்கள பற்றி நான் கேர் பண்ண மாட்டேன். என் முன்னாடி சிரிச்சுட்டு பின்னாடி பேசுகிறவங்களா இருக்கட்டும், முன்னாடி நல்லா புகழ்ந்துட்டு பின்னாடி சிரிக்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே ஸ்மைல் மட்டும்தான் பதிலாக கொடுப்பேன். ஸோ அவங்கக்கிட்ட போய் நான் ஒன்று அப்படி இல்லை, நான் ஒன்று இப்படி இல்லை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி நான் ஒருத்தங்கிட்ட போய் நிரூபிக்கணும்னு நான் கிளம்பிட்டா ஒவ்வொரு நாளும் 100 பேர்கிட்ட நான் அப்படி இல்லை இப்படி நான் அப்படி இல்லை இப்படி நிரூபிக்கணும். ஸோ அதில் என் லைஃப் போயிடும். ஸோ அதை பற்றி நம்ம கேர் பண்ணக்கூடாது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறேன், அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம போகிற பாதை கரெக்டுன்னா நம்ம போகணும். நம்ம போகிற பாதை தப்பு, இது எனக்கு பிடிக்கலைன்னா உடனே தூக்கி போட்டுடுவேன். எனக்கு பிடிச்ச பாதையில் தான் நான் போவேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் சந்தித்த ஆண்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. என் லைஃப்பில் வந்து நான் சந்தித்த ஆண்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அது என்னமோ நிறைய பேர் ஆண்கள் வந்து சப்போர்ட்டாக இல்லைன்னு சொல்லுவாங்க. என் லைஃப்பில் நிறைய ஆண்கள் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்டாலே அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். 2010 சம்திங் 11 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மேக்கப் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். சென்னையில் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்வுமன் மேக்கப் ஆர்டிஸ்ட் நான் தான். ப்ரைடல்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது சம் ப்ரைடல்ஸ்லாம் போகும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொண்ணாக மேக்கப் போடுறா, இவளாம் மேக்கப் போடுறா, வேண்டாம் அப்படின்னு என்னை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேர். அதுக்கப்புறம் சில பேர் வந்து எனக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் ப்ரைடலுக்கு மேக்கப் போட போயிட்டேன். அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வந்து இவங்களா மேக்கப் போடுறாங்க, அதெல்லாம் மேக்கப் போட்டதெல்லாம் போதும், வெளில போமா என் பேக்கெல்லாம் எடுத்து வெளியே வச்சுட்டாங்க. அப்போது அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டே இருந்தாங்கன்னா, அப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், நான் போகணுமா இல்லை இருக்கணுமா கேட்டேன். சாரிக்கா அப்படின்ட்டாங்க. சரி நான் என் பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பேசினாங்க பேமெண்ட்டு, உனக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, 1000 ரூபாய் அப்படின்னு தூக்கி போட்டாங்க. அதை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி நைட்லாம் வந்து நான் அழுதுகிட்டே இருந்தேன். ஏன் எப்படி நடந்துச்சு, எதனால், ஏன் நான் நல்லா தானே மேக்கப் போடுறேன், ஏன் அவங்க அப்படி பண்ணாங்கன்ட்டு என் கண்ணாடி முன்னாடி நின்று நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அப்புறமா நான் கண்ணாடி முன்னாடி நின்று என்னையே நான் கேள்வி கேட்குறேன். 1000 கேள்விகள் கேட்குறேன். ஆனால் அழுக மட்டும் தான் எனக்கு வந்தது. கரெக்டாக காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கு எனக்கு ஃபோன் வந்தது அந்த பொண்ணுகிட்டேருந்தே. அக்கா நைட்டு மேக்கப் போட்டது சரியில்லை, நீங்களே வரீங்களா அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்க வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்லம்மா அப்படின்னு. பரவாயில்ல நீங்கள் வாங்கக்கா அப்படின்னாங்க. திரும்ப நான் காலையில் போனேன். மறுபடியும் எல்லோரும் இருந்தாங்க. சொல்ல மறுபடியும் இவங்களே வர வச்சுருக்கியா அப்படி சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நீங்கள் எல்லாம் பேசாமல் போங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நலங்கு வச்சுட்டு வந்தாங்க. ஃப்ளோ ட்ரை பண்ணிட்டு ஹேர் பேக் பண்ணிட்டு பிரைடு மேக்கப்லாம் முடிச்சு சாரீ ட்ராப்பிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கூட்டிகிட்டு போனேன். எல்லோரும் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. ஓகே. அப்போது எனக்கு ஒரு விஷயம் அப்போ தோணுச்சு, யாராவது ஒருத்தவங்க நீ இது சரியில்லை நீ பண்ண மாட்டே போ அப்படின்னு சொல்லிட்டா உடனே நம்ம வந்துடாமல் நம்ம ஒர்க்கை அவங்க பண்ணி நம்ம ஒர்க்கை அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வேண்டான்னு சொன்னால் வரணும் அப்படின்னு. என்னை யாராவது வேணான்னு சொன்னால் ஏன் வேணான்னு சொன்னீங்க, எதுக்கு வேணான்னு சொன்னீங்க, நான் ஃபைட் பண்ணி என்னால் முடியும் அப்படின்ட்டு அந்த வேலையை நான் செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் நல்லா இல்லைன்னா தான் நான் வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அது என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து பாவக்கதைகளில் ஒர்க் பண்ணதுக்கு முதல் எனக்கு அனுப்பிச்சது வந்து புஷ்கர் காயத்ரி அவங்க. நான் அவங்களோட சுழல் வெப்சீரிஸில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்கன்னு கூப்பிட்டாங்க. நான் போய் பார்த்தப்போ சுதா மேம் மீட் பண்ணேன். என் லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட்டு. நான் அந்த டைமில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாக இருந்தேன். சுதா மேமோட பேசும்போது பழகும்போது நான் ரொம்ப இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகிட்டேன். அவங்க எனக்கு நிறைய வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அவங்கள பார்த்து நான் வந்து ரொம்ப ரொம்ப விஷயங்களை எனக்குள்ளே மாற்றிக்கிட்டேன். பாவக்கதைகளில் காளிதாஸ் அவர்களோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு பிரதர் கூட பழகுற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். சாந்தரண்ணா கூட பேசும்போது சரி, ரொம்ப ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே மேம். இப்போ வந்து நீங்கள் பாரதிராஜா சார் அந்த ஃபிலிமில் வந்து நீங்கள் வந்து போலீஸாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க.
இன்னி உங்களுக்கு வேறு என்ன கேரக்டர் ரோல் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா? நான் ஒரு ஆக்ட்ரஸ். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தோட தன்மை மாறாமல் நடிக்கக்கூடிய ஆற்றல் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் எந்த கதாபாத்திரங்கள் கொடுத்தாலும் அதை நான் சிறப்பாக செய்வேன். நம்ம சேனலில் அக்கா வந்து புது என்ட்ரின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அக்கா இனிமேல் வீடியோஸ் பண்ணுவாங்க. அக்காவை வந்து நம்ம வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு நீங்கள் தான் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? பண்ணுவீங்க. ஏன்னா அக்கா அவ்வளோ அழகாக இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்னை விட்டுடுங்க.